ஒரு 2 நாளாவே வெளியில போற வேலை நல்லாவே சாப்பிட்டாச்சு. அதுக்கு தகுந்த மாரி எனக்கு இன்னைக்கு பங்குனி செவ்வாய் விரதமும் வந்துருச்சு. அச்சோ! 2 நாள் நல்லா சாப்பிட்டுட்டோமே 3 வேளையும் காப்ஸா என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து காலையில பூஜைக்காக மிளகு, திருநீற்று பச்சை, கற்பூரவள்ளி, துளசி, வேப்பங்கொழுந்து இதெல்லாம் வச்சு பங்குனி செவ்வாய்க்கு முருகருக்கு வந்து நான் பூஜை பண்ணுவேன். அதுக்கப்புறமா அந்த மிளகு, அந்த வேப்பங்கொழுந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறமா பூஜை பண்ணேன். சப்போட்டா பழம், இன்றைக்கி வாழைப்பழம் வச்சு பூஜை பண்ணேன். அதுவும் அது கூட பால் எடுத்துக்கலாம். எனக்கு பால் பிடிக்காது அப்படின்றதுனால நான் டீயாகவே போட்டு எடுத்துக்கிட்டேன். நம்ம வந்து 1 நாள் 2 நாள் நல்லா ஃபங்க்ஷன்லாம் போய் ஹெவியாக சாப்பிட்ட பிறகு இந்த மாதிரி விரதம் இருந்தாலே அந்த ஏறின வெயிட் வந்து எனக்கு குறைஞ்சிரும். இன்னொன்று பார்த்திங்கன்னா நமக்கு விரதம் இருந்த மாதிரி ஆகிடும். இந்த விரதம் நான் ஒரு 20 வருஷமாக இருக்கேன். எங்கள் பசங்களுக்கு மறு இருந்தது. இந்த விரதம் இருந்து அது சரியாக போயிடுச்சு. இந்த 5 வாரம் இந்த விரதம் இருப்பேன்.